ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். யோவான் 3:18 இயேசு சொல்கிறார், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார். இன்றைக்கு அநேகர் மரண பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதிலும் தேவனை விசுவாசிக்கிற தேவ ஜனங்களுக்குள்ளாய் கூட மரண பயம். ஏன் இந்த மரண பயம்? மரணத்துக்கு முன்பதாக தேவன் தன்னை நியாயம் தீர்த்து நரக ஆக்கினை கொடுத்து விடுவாரோ என்கிற பயம்தானே. அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே ஒரு நல்ல செய்தியை உங்கள் காதுகளிலே ஆண்டவர் விழப்பண்ணுகிறார். நாம் நியாய பிரமாணத்தில் வாழவில்லை, நாம் விசுவாச பிரமாணத்திலே வாழ்கிறோம். ஆகவே நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதாக தேவன் நம்மை நரகாக்கினையை தீர்க்கிற தெய்வம் அல்ல. நம்முடைய விசுவாசத்துக்கு தக்கதாக தேவன் நரக ஆக்கினையும் அவன் நித்திய ஜீவனையும் தருகிறவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன், அவரை விசுவாசிக்க முடியாதவன், அவன் நரக ஆக்கினைக்குள்ளாய் தீர்க்கப்படுவான். ஆனால் இயேசு என்கிற அந்த ஒரே நாமத்தை அவன் விசுவாசித்தபடியினாலே அவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். ஆகவே மரண பயத்தோடு வாழ்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற அந்த ஒரு விசுவாசம் போதும். உன் வாழ்க்கையிலே நரக ஆக்கினை இல்லை, நீ அவரோடு கூட நித்திய ஜீவனிலே வாழ முடியும். இந்த வார்த்தையை நம்புவோம். இந்த வார்த்தையினுடைய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.